அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்தல்லவா? அதை நம்மிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் இறைவனோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவு தான். அந்த நிறைவு தான் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்துகிறது. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூல் அதிகாரம் 18 இறை வார்த்தை 21 23 முடிய. தீயோரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழி நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகி ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அதாவது நன்மை தீமை, வாழ்வு சாவு இல்லையா? அப்போ பாவம் செய்தால்தான் மரணம் உண்டு. அப்போ தீயோர் சாவ வேண்டும் என்பதா என் விருப்பம் என்று கேட்கிறார். இல்லை. அப்போ நாம் நன்மை செய்யும்போது நாம் நிறைவாக இருப்போம். தீமை செய்யும்போது நாம் அவரை விட்டு விலகி அந்த தீமைக்கு பாவத்தின் மொத்த சம்பளத்துக்குள் நாம் விழுகிறோம். அதுதான் உடல் நோய் எல்லாமே சேர்ந்து வருகிறது இல்லையா? அப்போது அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வரும்போது கண்டிப்பாக நாம் அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. நாம் ஒரு நிறைவான வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. அதாவது நீதியின் நேர்மையை கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாகார். நமக்கு நீதியின் நேர்மை வேணும் ஒருத்தருக்கு இல்லையா? அந்த நீதி நேர்மை இல்லைன்னா கண்டிப்பாக தீமை நம்மளை சூழ்ந்திருக்கு. நாம் பாவத்துக்கு அருகில் இருக்கிறோம், பாவத்தில் இல்லை விழுந்திருக்கிறோம், அப்படி இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு எதிராக நம்ம கை நீட்டும் போதே நம்மகிட்ட பாவம் இருக்குது. பிறரை குற்றப்படுத்த நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஏதாவது தகுதி இருக்குதா? நாமளே பாவம் செய்கிறோம். அப்படி பாவம் செய்யும்போது பிறரை எப்படி நாம் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாதல்லவா? அப்போது நம் குற்றங்களை துடைப்பதற்கு ஒருத்தர் படுகிறார் பாடு. யார்? இயேசு. இப்போ எல்லா இறைவாக்கினருமே இயேசுவை தான் நமக்கு முன்மாதிரியாக கொண்டு வருகிறார்கள். அப்போ நம் பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்க அவர்கிட்ட கேட்கும்போது அது மன்னிக்கப்படுகிறது, முழுமையான மன்னிப்பாக்கப்படுகிறது. அந்த முழுமையான மன்னிப்பு நமக்கு ஒரு நிறைவை தருகிறது. அந்த நிறைவை தான் நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டும். அவர் சொல்கிறார்ல, தீயோர் சாவ வேண்டும் என்பதா என் விருப்பம் இல்லை. உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் இல்லை. அவர்கள் தம் வழி நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம். நல்லார் பொல்லார், நல்லவர்களை துன்புறுத்துவோர்கள், அவர்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள், பணத்தை வாங்கிட்டு கொடுக்காதவர்கள், இவர்களுக்கு எல்லாமே ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம் அதில் மனம் மாறி அவரிடம் வரும்போது கண்டிப்பாக நமக்கு மரணம் இல்லை, வாழ்வுதான் உண்டு. ஏன்னா நாம் தான் குற்றத்திலிருந்து வெளியே வந்து விட்டோமே. நாம் யாரிடம் பெற்றுக்கொண்டோம் அதை திருப்பி கொடுத்து விட்டோம். யாரை நாம் துன்புறுத்தினோம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விட்டோம். நாம் நாவால் அவர்களை காயப்படுத்தி இருந்தோமா அதையெல்லாம் மன்னிப்பு கேட்கும்போது இறைவன் மன்னிக்கிறார். நாம் யாரை காயப்படுத்தினோமோ அவர்களிடம் போய் நாம் மன்னிப்பு கேட்கும்போது இறைவனே அந்த இடத்திலிருந்து மன்னிக்கிறார் இல்லையா? நாம் ஒருவரை மன்னித்தால் தானே இறைவன் நம்மளை மன்னிப்பார். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டுட்டு மனம் மாறத்தான் அழைக்கிறார் இந்த நாட்களில். நாம் மனம் மாறி நிறைவாக இருக்கிறோமா? அந்த நிறைவு தான் அவர் விரும்புகிறார். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. எந்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாத வர வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, அந்த வரத்தை நீர் தந்த கிருபைக்கும் நன்றி கூறும் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு இணைந்து நடக்கிற அந்த நல்ல நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் நல்ல நாட்கள். ஏனென்றால் உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்துகிறது, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி உன் வழிகளை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே, எனக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து நீர் ஆயத்தப்படுத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. முதலில் என் ஆன்மா ஆயத்தப்படுத்துகிறீர். இரண்டாவது என் சொல் செயல் சிந்தனைகள் அனைத்தையும் ஆயத்தப்படுத்துகிறீர். நான் செல்லுகின்ற வழியை ஆயத்தப்படுத்துகிறீர். ஒவ்வொரு நிலையிலும் நான் தயாராக இருக்கும்படி என்னை தேற்றி திடப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அந்த தேற்றுதலும் திடப்படுத்தலும் எனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் பேரில் ஒவ்வொருவரும் உம்மை தேடுகின்ற மக்கள் அனைவருமே உம்மை சார்ந்து வாழ வேண்டும், உம்மையே நினைக்க வேண்டும், உம்மையே துதிக்க வேண்டும், உம்மை பற்றியே பேச வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த நினைப்பை இந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்து உம்மோடு இணைந்தவர்கள் நடக்கும்
வரத்தை தர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.